ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா ஸ்கூல் விட்டு வர டைம் ஆச்சு. காலையில் வச்சு இட்லி தான் இருக்குது. அதை வச்சு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி டக்குன்னு செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். 3 இட்லி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசால் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இட்லியில் கார்ன்ஃப்ளவர் மாவை மிக்ஸ் பண்ணி பிரட்டி எடுத்துக்கலாம். அப்போ தாங்க இட்லி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இட்லி பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வெந்துருச்சுங்க. இனி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். கடுகு, கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்திக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசால், உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். பொரிச்சு வச்ச இட்லி சேர்த்திக்கலாம். நம்மளோட சில்லி இட்லி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள்.